போலாமா? வாங்க. எது என்ட்ரின்னு தெரியலையே. இதுவா அதுவா? எக்ஸிட் இல்லையா? இது எக்ஸிட் இல்லையா? எக்ஸிட் இல்லையா? வரட்டும் வரட்டும் வரட்டும். அது கையில மடிச்சு வா வா வா. வாங்க எல்லாரும் வாங்க. ஹாய் கம். சரி சரி சரி, நல்லா இருக்கீங்கல்ல? சரி சரி, மிக்கி ஜி வர சொல்லுங்களா? கீழே இருக்கு மேலேயும் இருக்கா? சரி இல்ல பரவாயில்ல, மேலே போய் இல்ல போய் மேலே போய் பார்த்துட்டு மேலே போய் பார்த்து வா போலாம். அவர் மேல இருக்காரா? மேல போலாம் போலாம். மேல மேல இருக்காராம். தள்ளுங்க தள்ளுங்க. வரேங்க. போன் லைவ்ல இருக்கா? மக்கள் நம்ம மிக்கி ஃபேஷன்ஸ் எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். வாங்க அவரை போய் விஷ் பண்ணலாம். மிக்கி ஜி கேளுங்களா? அவருக்கு சர்ப்ரைஸா ஷாக்கா? வரட்டும். அவர் எங்க இருக்காருன்னு தேடுங்க. யாராவது மல்கிக்கு போன் அடிச்சு அவரை வர சொல்லுங்க. நம்ம எல்லாரும் லைவ்ல தான் இருக்கோம். மக்களே, ஒரு பெரிய பிரச்சனை, எக்ஸ்போ பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு. போட்டிருக்கேன் மைக் போட்டிருக்கேன். எக்ஸ்போ பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவர்கிட்டயே பேசிடலாம். அவரோட எக்ஸ்போக்கு சப்போர்ட் பண்றதா வீடியோலயும் சொல்லியிருந்தோம். கிளம்பி வந்திருக்கோம். அவரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ரூமுக்கு கூட்டு போலாம். மல்கி எங்க? ஆனா எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. ரூம் போயிட்டு வந்துடலாம். ஆனா ஏதோ ரூம்ல போன கத்துங்க. எந்த ரூம்ல இருக்காருன்னு பாருங்க. என்னப்பா இது, வாங்க வாங்கன்னு. நம்ம கூட்டம் மட்டும்தான் இருக்கா? மேல போய் வேணா உட்காருவோமா? இங்க இருக்காரா? இங்க இருக்காரா? எங்கிட்டு? அப்படியா? சரி சரி. அப்படியா? கேக்கும். அங்க உட்கார்ந்து இருக்காங்களா? ஹாய். மிக்கி ஜி கூப்பிடுங்களேன். மிக்கி ஜி நல்லா இருக்கேன். இதோ வர எந்த ரூம்ல இருக்காங்க? ரூம்ல போய் பேசிட்டு வரோம். இந்த கேக்குறாங்க எல்லாரும் ஃப்ரீயா ஷாப்பிங் பண்ணுங்க. நாங்க எல்லாத்தையும் பார்க்க தான் வந்திருக்கோம். ஷாப்பிங் பண்ணுங்க போங்க. சர்ப்ரைஸ் விசிட் வந்திருக்கோம். எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணுங்க. ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணுங்க. வாங்க வாங்க. தேங்க்யூ. இல்ல அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். ஹாய்ப்பா. அவர்
கால் பண்ண சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுறோம். அதுக்கு தான் நாங்க வந்தோம், விஷயம் சொல்றது. எங்கடா மிக்கி ஜி? கால் பண்ணுங்களேன். எங்க கிட்ட இல்லையே, எங்க நம்பர் பிளாக் பண்ணிருப்பாரு. சதீஷ் எங்க இருக்காங்க? தள்ளு. சதீஷ் இருக்காங்க. அவர் என்ன வரல? எங்க அவர் எங்க? மிக்கி ஜி எங்க இருக்காரு? இல்ல இந்த அவர் பிரதர் இங்கதான் இருக்காங்க. கீழே இருக்குமா, இங்க பில் போட்டுட்டு இருக்கோம். நீங்க கீழே இருக்க பாருங்க, பிரதர் கீழே தான் இருக்கு. நம்ம பசங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, பில் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் ஓரமா நில்லுங்க. வாங்க, அவர் வர வரையும் எல்லாரும் ஓரமா வந்துருங்க. வாங்க. மக்களே, நமக்கு விருந்து சமைச்சு வச்சிருக்கேன் சொன்னாங்க. சோ சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன், வீடியோ போட்டிருந்தீங்க. வந்திருக்கோம், பசியோட வந்திருக்கோம். தெரியல என்ன சாப்பாடுன்னு தெரியல, கேட்கணும். உண்மையிலே நல்ல மனசோட சாப்பிடறதுக்காக மட்டும்தான் வந்தீங்க. வந்தீங்கன்னா சாப்பிட்டு உங்களையும் கௌரவிச்சுட்டு விஷஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸ்போக்கு உங்களை சால்வையோட வச்சிருக்கோம் கௌரவப்படுத்துறதுக்காக. அதுக்காக தான் வந்திருக்கோம். சோ லைவ் ஒரு வேளை பாத்துட்டு இருந்தீங்கன்னா மிக்கி ஜி கொஞ்சம் வாங்க. அது காணாமா, கீழே வேணா போய் ஒரு தடவை பாத்துட்டு வருவோமா எல்லாரையும்? ஆமா வாங்க, வெளியில போயிட்டு கார் பார்க்கிங்ல நிப்போம். இவரு மிக்கி சாரோட தம்பி. நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணிப்போம்னு நினைச்சு வீடியோ எடுக்கிறாரு. பட் அவரை தான் கூப்பிட சொன்னோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர், தேங்க்யூ. அதான் எங்க உங்களை வெல்கம் பண்ண உங்க பிரதரை காட்ட மாட்டேங்கிறீங்களே. வர சொல்லுங்க, நாங்க அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். ஏதாவது ரூம் கொடுங்க, நாங்க உட்கார்றோம். மேல போய் நின்னுட்டு கீழே வெயில நிக்கிறோம், மேல நின்னுடலாம். சரி போலாம், மேல போயிடலாம். போலாம். தேடி வந்திருக்கோம், மதிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அதான் ரூம் கொடுங்க, அதுதான் சொன்னேன். வாங்க போலாம், அப்பத்துல இருந்து கேக்குறோம்ல. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஹலோமா, தேங்க்யூமா, தேங்க்யூ so much. தேங்க்யூமா, தேங்க்யூ. எஸ் மக்களே, வாங்க நம்மளோட மிக்கி ஃபேஷன் டுடே எக்ஸ்போ. ஹலோ அனு, வாங்க, வீடியோல பேசிட்டு இருந்தோம், வாங்க போலாம். ஹாய், பார்த்தேன் எல்லாரையும் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? எங்க இருக்காரு? அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க, கூட்டிட்டு போங்க. ஆமா, சாப்பாடு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, போங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஹாய் தம்பி, போடாடு. என் பையன், இதெல்லாம் சஷ்டி போட்டுக்கூடிய குடும்பம், எல்லாருமே சேர்ந்தா வந்திருக்கோம். வாங்க வாங்க, வருவாங்க. ஒன்னும் பிரச்சனை, எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிக்கிறேன். வந்துட்டாங்களா? சரி, அப்ப உள்ள உட்காரலாம், அவர் வரட்டும். உள்ள வாங்க, அவர் வரட்டும். அவர் வரட்டும். ஏய், எல்லாரும் உள்ள வாங்கப்பா, அவர் வரட்டும். வாங்க. சொல்லிட்டீங்களா? இங்க இருந்தே கூப்பிட்டு தெரியும். பாத்துட்டாரா? பாக்கலையா? ஹாய் சொல்லுங்க, மிக்கின்னு கூப்பிடுங்க. மிக்கி சார், என்னங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? அவரை பார்க்கதான் வந்திருக்கோம். அவரை பார்க்கதான் வந்திருக்கோம். அவர் பாருங்க, கூப்பிட்டு இருக்கோம், வரவே இல்ல.
ஏன் அவர் தான் வாங்கன்னு சொன்னாரு. இல்ல அவரை நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது மேல நின்று தானே கூப்பிடுறோம், தனியா தானே கூப்பிடுறோம். அவரை சாப்பாடு தரேன்னாரு. இங்க இருந்து கூப்பிட்டு வேணா பாக்கலாமா, கேக்குமான்னு தெரியலையே. அவர் அங்க வரணும்னு நினைக்கிறாரா? இல்ல என்னன்னு தெரியல. வரட்டும். மல்கி मिक्की फैशन जी, मिक्की फैशन जी, हाय जी, जी கூப்பிடுங்க. ஹலோ ஜி, மிக்கி ஜி ஏங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க சரி வாங்க நம்ம நேர்லயே போயிட்டு சால்வை போட்டு போயிடலாம். சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாவா வேண்டாவா. மக்களை நம்ம தேடி வந்துட்டோம், அவருக்கு சால்வை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளவு தூரம் கத்தி கூப்பிட்டோன்னு உங்களுக்குன்னு தெரியும். சாப்பாடு வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னாங்க, பட் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம சால்வை வாங்கிட்டு வச்சிருக்கோம், அவருக்கு போட்டுட்டு போயிடலாம். ஏய் வெளியில இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமா, எப்படி? சரி போலாம். போயிடலாம் இல்லப்பா, சால்வை போட்டுட்டு போயிடலாம். இங்கே நிக்கு. இல்ல இல்ல இங்க நின்னா ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. லைவ்ல தானே இருக்கு. நீங்க 3 பேர் மட்டும் வாங்க, நான் என்னன்னு கேட்கிறேன். சால்வை இங்கதான் இருக்கு. நம்ம மிக்கி ஃபேஷனை கூப்பிட்டோம் மேல இருந்து, அவர் கேட்கல. பட் இருந்தாலும் நம்ம அவருக்கு விஷ் பண்ணாம எப்படி போறது? தள்ளுங்க தள்ளுங்க, வாங்க வாங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் கூப்பிட்டாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. ரொம்ப பெருந்தன்மையா அவருக்கு விஷ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அவருக்கு நாங்க கூப்பிட்டது காதலே கேட்கலையா. ஹாய் ஹாய். பட் ஓகே நம்ம வந்துட்டு ஹவவர் இவங்க ஒரு பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பிரச்சனைய மூடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம். பாப்பா அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்பா. சொல்லுங்க. இல்ல லீலா 2 என் தங்கச்சி அவரை போய் பார்த்துட்டு சால்வை மட்டும் போத்திட்டு வரோம். ஆமா இப்படிதான் போடுமா? சொல்லுங்க. சால்வை அவங்க கிட்டதான் இருக்கு. எங்க மிக்கி ஜி, மிக்கி ஜி ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல உங்களுக்கு சால்வை போட்டு போயிடுறோம். இங்க பாருங்க வாங்கிட்டு வந்துட்டோம், போட்டுட்டு போயிடுறோம். வாங்க ஜி. இல்ல சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பாவம். ஆமா ஜி ஒரு நிமிஷம். மிக்கி ஜி, மிக்கி ஜி, மிக்கி ஜி சரி ஓகே. அவங்கள வந்து சாரி கேட்க சொன்னீங்க. ஒரு நிமிஷம் மல்கி, நீங்க தான் வீடியோல பேசிருந்தீங்க. இங்க வாங்க எல்லாத்தையும், இங்க வாங்க. இங்க பாருங்க, நம்மள வந்துட்டு பேசியிருந்தோம் மார்னிங் பேசியிருந்தோம். அவங்கள சால்வை போட்டு மரியாதை பண்றதுக்காக மிக்கி ஜின்னு என் குடும்பம் மொத்தமும் ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்துருக்கோம். இவங்க தானே பேசுனாங்க. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். அவங்க நம்மள கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க வெயிட் பண்றோம்னு சொன்னாங்க. நாங்க நீங்க அவங்களுக்கு தெரியும் கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சால்வையோட இவ்வளவு பேர் வந்து வந்திருக்கோம் உங்களுக்காக. இவங்க வீடியோல தப்பா பேசிருக்காங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் பாருங்களேன் மன்னிப்பு. சரி ஓகே ஒண்ணுமே இல்ல, நான் சால்வை மட்டும்தான் போடுறேன்.
சிஸ்டர் சிஸ்டர் இல்ல ஜி ஜி சரி உங்ககிட்ட சாரி கேட்கணும் ஜி ஜி சாரி தான் கேட்க வந்திருக்கோம். சரி ஓகே வாங்கப்பா போலாம் வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் வாங்க போலாம். நம்ம வந்துட்டோம் சாரி கேட்கறதுக்கு வந்துட்டோம் ட்ரை பண்ணிட்டோம். தகுதி கெப்பாசிட்டி வெளியே போய் தர்ணா பண்ணிடலாம். தர்ணா இல்ல இல்ல வா ரோட்ல போய் நம்ம தர்ணா பண்ணிடலாம். வா சதீஷ் வா எல்லாரும் வாங்க. ஆமா கூப்பிடுங்க ஜிமிக்கி சார் எல்லாரும் வாங்க. மக்களே இங்க வாங்க. இங்க வா இங்க வா சதீஷ் வெளில போய் நின்னு போராட்டம் பண்ணலாம். இங்க வா. எங்களோட பிள்ளைங்கள உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. தியா இங்க வரணும். தி ஏன் சதீஷ் சரி மக்களே உங்களுக்கு நீங்க வீடியோ லைவ் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நம்ம அவரை எத்தனை டைம் கூப்பிட்டோம். அந்த பிள்ளை சாரி கேக்குறேன்னு சொல்லி அத்தனை டைமும் கூப்பிட்டு அவர் வரல. சரிங்களா? இன்னும் வந்துட்டு மேல வந்துட்டு சண்டை போட்டுட்டு இததான் வந்துட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மரியாதையா எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவ்வளவு தூரம் நீங்க லைவ்ல பாத்துட்டு இருப்பீங்க. நடக்கிறது என்னங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தியாவை மேல இருந்து தயவு செஞ்சு எல்லாரையும் வர சொல்லுங்க. ரியா இங்க வா. ஏன் இப்படி ரியா ரோட்ல போலாம். ரோடு கம் கம் வாங்க மக்களே. உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு ரோடுக்கு போலாம் சார். ரோட்ல போயிடலாம். இல்ல சார் இல்ல சார் அவர் வந்து நம்ம அவ்வளவு தூரம் போயிருக்கோம். என்னன்னு ஒண்ணு கூப்பிட்டாவது பேசி இருந்திருக்கணும் இல்லையா? பட் அது எப்படி சீன் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா? எவ்வளவு சீன் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல இங்க வாங்க. நேத்து அவர் பேசினாரு பல்லாவரத்துல கூட்டம் இல்ல. கொஞ்சம் மீறாரு. நான் வந்து உமன் பிசினஸ் ஹராஸ்மெண்ட்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். அவரோட போட்டோவோட அவரை மாதிரி பயந்துட்டு போடல. அவர் தான் தப்பு பண்ணாருன்னு. ஏன்னா பிசினஸ் பண்ற உமன்ஸா அவர் வந்து வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இவங்க வந்து ஆமா ஒரே நிமிஷம். இவங்க செகண்ட் வீடியோல அவரை வந்து கொஞ்சம் தவறா பேசினாங்க. நீ நேரா வந்து சாரி கேட்கணும். மூணாவது விஷயம் இந்த விஷயம் வளர்ந்துட்டே போறது எங்களுக்கே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றதுக்கே பிடிக்கல. சும்மா ஒன்ன மாத்தி நானு என்ன மாத்தி நீன்னு பேசி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் வந்தோம். ஆனா ஒஸ்ட் பிஹேவியர். அவங்க லாயர் வருவாங்களாம் யாரு வேணா வரட்டும். எங்க கிட்ட லைவ்ல எல்லா ஆதாரமே இருக்கு. நீ வந்து பிசினஸ் எக்ஸ்போன்ற பேர்ல எல்லாரோட லைஃபையும் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? சால்வா வாங்கிட்டு வந்து மிக்கி ஜின்னு கூப்பிடுறோம். ரூமுக்கு கூப்பிட்டோம். ஏன் வீடியோல அத்தனை பேர் வந்து பேசுனீங்கல்ல, ஏன் யாரும் பேசல? சாப்பாடு வாங்கி வச்சிருக்கீங்க ஏன் வரல? ஒரே ஒரு விஷயம் தான். இங்க உங்ககிட்டயும் எல்லா ஸ்டால் ஓனர்ஸ் இருக்காங்க, எங்க கிட்டயும் ஸ்டால் ஓனர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே பிசினஸ் பண்றதுக்கு சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. எங்களால இவங்களுக்கோ உங்களால உங்ககிட்ட ஸ்டால் போட்டிருக்கவங்களுக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் அமைதியா இருக்கும். சத்தியமா இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்றதுதான் வந்தோம். அதனாலதான் சாரி கேட்க வேண்டிய ஆளையும் இந்த பொண்ணோட மண்டபத்து பேரை சொல்லி எங்க கூட்டம் இல்ல. இனியாப் மகள் பல்லாவரத்துல கூட்டம் இல்ல. நியாயப்படி யாருமா லாயரை கூப்பிடணும்? நியாயப்படி யாருமா லாயரை கூப்பிடணும்? எங்களோட ஸ்டால் ஓனர்ஸ் மீட்டிங்ல நாங்க எடுத்த வீடியோ இருக்கு. அத்தனை தடவை எங்க ஸ்டால் ஓனர்ஸ் மீட்டிங்ல இந்த பிரச்சனை வேண்டாம், யாரும் யாரை பத்தி பேசக்கூடாது, அவங்க பிசினஸ் பார்க்கணும் நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கோம். அதோட வீடியோ தர்ணா பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாம் 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 வேண்டாம். இல்லக்கா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அவங்க அந்த லேடி தான் அவ்வளவு கத்துறாங்க. நாங்க யாரும் பிசினஸ் கெடுக்காதீங்க, எங்க பிசினஸ் கெடுக்காதீங்கன்ட்டு கம்ப்ளீட்டா பல்லாவரத்தோட பிசினஸ் அவர் தான வீடியோ மரியாதை தெரியல. இவங்களால வீடியோல மட்டும் தான் பேச முடியும் போல. ஒரே விஷயம் இங்க வந்து பிசினஸ் நடக்குது, எங்க பிசினஸ் கெடுக்க வந்தாங்க, இதான் அவங்களோட மோட்டிவ்னு சொல்லுவாங்க. அதனாலதான்
உட்கார்ந்து வீடியோ ஆன் பண்ணி போயிருக்கோம். யாரோட பிசினஸ் யாரு கெடுக்க கூடாது, எல்லாம் தனியா வந்து பேசணும். அவர் தனியா வந்தாரா? வரல. அவர்கிட்ட போய் சால்வ் போறோம்னு சொன்னோம். யாரோ ஒரு அம்மா ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. அது யாரோட போன்ல இருக்குன்னு தெரியல. நீங்க பேசுங்க வந்தா அந்த அம்மா கூட்டத்துக்கு வந்து பொளந்துட்டு வந்து பேசுற அம்மா யாருன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரே அம்மா லைவ்ல தான் போய் நாங்க வந்தது சாரி கேக்குறோம். நாங்க வந்தது சாரி கேக்குறோம். நீ எதுக்குமா வந்த? ஸ்டால் ஓனர்ஸ் யாரையுமே நான் வந்து தப்பா பேசல. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டால் ஓனர்ஸ் சேர்த்து என்ன சொல்லிட்டு சொன்னாங்க, துப்பு இல்லையான்னு கேட்டது. நான் அவங்க ஸ்டால் ஓனர்ஸ் அது எல்லாம் இங்க இருக்க பல ஸ்டால் ஓனர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிக்கிறாங்க. இவங்க கூட என்னோட ஃப்ரெண்டு தான். சிஸ்டர் ஃப்ரெண்டு தானே சொல்வீங்க. உங்களெல்லாம் சத்தியமா யாருமே நான் சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி பேச வீடியோ கொண்டா அதாவது இந்த மாதிரி பேசும்போது அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களே சில பேர், அந்த வார்த்தை சொல்ல தப்பு. அதுக்கு பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு இதோட யாரும் வீடியோவே போடக்கூடாது. நீங்களும் வீடியோ போடுறீங்க, நாங்க போட மாட்டோம். ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ வந்து ஒரு ஃபேமஸான அப்பா இல்லம்மா, நம்ம யார்கிட்ட ரியா என்ன சொல்லுவேன், நான் கூட்டிட்டு வந்தேன். லீலா யார சொல்லி ஒரு நிமிஷம். என்ன மேம் யாராச்சும் லீலா அமைதியாரு மேம். அதுக்கு சாரி கேட்க தானே வந்திருக்கோம். வரணுமா இல்லையா? அதுக்கு சாரி கேட்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்களேன். அக்கா நீங்க எப்படி ஒரு நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இதே மாதிரிதான் 3 நாள் நான் நாய் மாதிரி உழைச்சு அங்க எக்ஸ்போ போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்போவை ஸ்கேம்னு போறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன ரைட்ஸ்? ஒரு அது வந்து இல்ல விடுங்க நான் பேசுறேன். நான் என்ன சொன்னேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரா? அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்து போகல, சால்வ போடணும்னு சொல்லமா? நீங்க தான் இங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க, விருந்து வச்சிருக்கேன், சமைச்சு வச்சிருக்கேன், லைவ் பாத்தாங்களா வாங்கன்னு கூப்பிடுறீங்க. லைவ்ல நீங்க பாத்தீங்களா? நீங்க லைவ் நாங்க சால்வ எடுத்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். வந்தோம் மிக்கி எங்கன்னு உங்ககிட்ட கேட்டோம். மேல இருக்காருன்னு சொன்னீங்க. நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். மேல ஆரம்பத்துல இருந்து எல்லாம் லைவ் மேல போனோம். அவர்கிட்ட அவங்க தம்பிக்கிட்டே அண்ணங்கிட்டே கேட்டோம். எங்கன்னா அவர் எங்கேயோ வெளில போயிருக்காரு, எனக்கு தெரியாதுன்னாரு. சரி நான் ஒரு ரூம் கொடுங்க, நான் உட்காந்துருக்கேன், ரூம்ல பேசிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரூமை திறந்து விட்டாங்க. ரூமை திறந்து விடும் போதே மிக்கி கீழே வந்துட்டார். கீழே வந்தோடனே மிக்கி ஜின்னு கூப்பிடுறேன் மேல இருந்து. அதுக்குள்ளாட்டி மல்கி வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. நாங்க என்ன சொன்னோம், நீங்க தானே வாங்கன்னு நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. அந்த பிள்ளை வந்துருச்சு. இந்த பிள்ளை அங்க இருந்து கத்துது லைவ்ல, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன். அப்ப வந்தவங்களுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணீங்க? இப்ப இந்த பிள்ளை மன்னிப்பு கேட்டுரும் சரிங்களா? இப்ப இந்த பிள்ளை மன்னிப்பு கேட்டுரும். அதே மாதிரி மத்த எக்ஸ்போ ஸ்கேம்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுருவாரா? கேட்கணும், வர சொல்லுங்க, அத வர சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். நான் வந்து இப்ப உங்களுக்குள்ள என்ன கான்சன்ட்ரேஷன் போதோ அதுல எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அவங்க வந்து எங்களை சொன்னதுதான் எனக்கு பிரச்சனையே. அதான் இப்ப மன்னிப்பு நான் கேட்க சொல்றேன். இப்ப மன்னிப்பு நான் கேட்க சொல்றேன் சிஸ்டர். இப்ப மன்னிப்பு நான் கேட்க சொல்றேன். நான் இப்ப கேட்க சொல்றேன். அவர் வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுமா, சம்பந்தப்பட்டவங்க மல்கி கிடையாது, மிக்கி. இப்ப நான் பேசுறேன்னா நான் தான் சஷ்டி போட்டிக்குடைய ஓனர். என்கிட்ட பேசணும்னா அவர் தானே பேசணும். உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, யார் பேசுவா? அதனாலதான் நாங்க தேடி மரியாதையா வந்தோம். இப்ப நாங்க உள்ள வந்துட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணோமா, ஏதாவது கூட்டம்? இல்ல வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் போய் தர்ணாவே பண்ணலாம். ஒரு நிமிஷம். இல்ல நான் சொல்றது கேளு. இங்க வாயேன் ஆலன், நீ என் கூட வா. நீ வந்தாலும் சரி. ஆஹா தீப் ஒரு நிமிஷம். இவங்க நம்மள லைவ் போட்டு ரொம்ப கெட்டவங்கன்னு திவ்யா இங்க வா, என் கூட வா. நீ வாயேன். இங்க வா. வா. நான் வரமாட்டேன். நான் போய் உட்கார்ந்துருவேன். மக்களே, இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, மரியாதை தானே பண்ண போனோம். லைவ்ல எவ்வளவு பேர் பாருக்காங்க?
எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, சால்வை கொண்டு போய் அத்தனை தடவை கத்துனோம். திரும்பி பார்த்தாங்களா? உடனே என்ன போர்ட்ரேட் பண்ணாங்க, நம்ம அவங்க இவரோட எக்ஸ்போல பிரச்சனை பண்றதுக்கு வந்துட்டோம்னு. எல்லாருக்குமே தெரியும். எனக்கு நீதி வேணும், நம்ம இங்க தர்ணா பண்ணுவோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறனாலதான் இவங்க எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்போவும் நடக்கவே வேண்டாம். எக்ஸ்போனால தானே பிரச்சனை வருது. எக்ஸ்போ வச்சுதானே ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு தரைக்குறையா விமன் ஹராஸ்மெண்ட் சொன்னோம். விமன் பிசினஸ் ஹராஸ்மெண்ட். விமன் பிசினஸ் ஹராஸ்மெண்ட்னா என்ன? உனக்கு எந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறது. எப்படி ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க எந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு? சோ இதுக்காக இதை நாங்க கண்டிச்சு நாங்க இங்க தர்ணா பண்ண போறோம். எனக்கு அவங்க எல்லாரும் வரணும். உள்ளே அந்த அம்மா ஒரு அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவங்கள வர சொல்லணும்னு சொன்னேன். சதீஷ கூப்பிடுமா? திவ்யா சரி. ஆஹா இல்ல என்னால முடியாது. மக்களை நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம பண்ணது வரைக்கும் எல்லாமே இப்ப நாங்க பண்ணது வரையும் நீங்க பாத்திருப்பீங்க. எங்க அவங்க ஒருத்தவங்க சாரி சொல்லி பிரச்சனையை முடிச்சிட்டு ஒருத்தவங்க சாரி சொல்லி பிரச்சனையை முடிச்சிட்டு போலான்னு வந்தோம். சூப்பரா இவ்வளவு நேரம் வீடியோல பேசுங்க, வந்து நேர்ல பேசினா பிரச்சனையே சரி ஓகே. லீலா தள்ளு, விடு 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 விடு, அமைதியா இரு. தள்ளு 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 தள்ளுன்னு நீ தள்ளு தள்ளு தள்ளு. வரட்டும் போலீஸ் வரட்டும். இல்ல திவ்யா போலீஸ் வரட்டும், நீ உட்காரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு அப்பதான் கிடைக்கும். உட்காரு 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 உட்காரு. அதாவது மக்களே நீங்க பாத்திருப்பீங்க. நோ 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 நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு போறேன். இல்ல இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்க போலீஸ் வரட்டும், இதை விசாரிக்கட்டும். அப்பதான் இல்லன்னா இவங்க மாத்தி மாத்தி வேற வேற ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல இல்ல அப்பதான் மக்களுக்கும் தெரியும். அப்பதான் மக்களுக்கும் தெரியும். சரி சரி விடுங்க விடுங்க விடுங்க. இல்ல என்ன பேசிட்டு இருந்தா என்ன வாயிலே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. போய் அத்தனை தடவை கூப்பிடுறோம் வைக்கிறோம். கார் எடுத்துட்டு வா சதீஷ். இல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் வரும். ஒரே விஷயம் தான். இன்னைக்கு காலையில விக்கி பேஷன்ஸ பத்தி வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னது ஒரே ரீசன். என்ன ரீசன்னா இங்கேயும் பிசினஸ் பண்ற உமன்ஸ் இருக்காங்க, எங்களால அவங்க அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. உங்ககிட்ட இருக்க அதே பிசினஸ் உமன்ஸ் தானே எங்க கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க மட்டும் வாழணும் இவங்க மட்டும் வாழக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதனால சாரி கேட்டுட்டு இந்த பொண்ணு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டா நீங்க அவ்வளவு கொந்தளிச்சீங்க. வேற எந்த அலிகேஷன்ஸுமே உங்களால எங்க மேல வைக்கவே முடியல. எல்லாருமே இப்ப நான் போய் பேசுறேன். அவங்க ஸ்டால் ஓனர்ஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களோட பிசினஸ் இப்படி கெடுக்கிறது நியாயமான்னு கேக்குறாங்க. அதான் வீடியோ இருக்குல்ல, யாரு யாரு நான் என்ன கேக்குறேன்னா 100% ரைட்டு. உங்களை மாதிரிதான் உங்ககிட்ட எப்படி 10 பேர் ஸ்டால் போட்டிருக்காங்களோ அப்பதான் என்கிட்ட 10 பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. கூட்டு போய் கதை திறந்து உட்கார வைங்கன்னு சொன்னோம். அது தப்பு. அது இல்லையா இப்ப கூட உள்ள போல வெளியே வர சொல்லுங்க. சரிக்கா நாங்க யாருமே பேசுறோம். ஓரமா நிக்கிற வெளியே நிக்கிறோம். நேரடியா வந்து பேசிட்டாலே இந்த பிரச்சனை சார்ட் அவுட் தானே ஆக போகுது. இதை விட ஒருத்தவங்களால இறங்கி வந்து பண்ண முடியாதுமா. இதுல எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ரைட்டா? மைக் அங்க இருக்கு, அங்க மாட்டிருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க லைவ்ல? சோ எல்லாரும் லைவ் பாத்துட்டு தான் இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உள்ள போனதுல இருந்து லைவ் இருக்கு சரியா? சால்வ வாங்கி பொத்த போனதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியும். இல்ல அவர் வரட்டும் வரட்டும். சதீஷ் 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 அவர் வரட்டும். சசி இரு சசி சசி அவர் வரட்டும். அவர் வரட்டும். நம்ம உள்ள போன மதிச்சாங்களா? வரட்டும், நம்ம இங்க நிப்போம். ஏன்னா பிசினஸ் பாதிக்கும். அங்க போனா நம்ம போக கூடாது, இங்கே இருப்போம். அப்ப ஓரமா நில்லுங்க. ஏன்னா பிசினஸ் பாதிக்கும், நம்ம யாரும் போக கூடாது, நம்ம இங்கே நிக்கலாம். நீங்க யாராவது நீங்க இடையில பேசுனீங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். நீங்க பேசக்கூடாது. உனக்கு பேசுறதுல நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு பேசுறதுக்கு வந்திருக்கோமா? உனக்கு பேச வந்திருக்கோம், நீ எதுவுமே பேசக்கூடாது. அது வர மாதிரி இல்ல, அங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கப்பா. எல்லாருமே ட்ரிகரிங் எல்லாருமே
நீ வாழணும்னு நினைக்கிற மாதிரி தான் நானும் வாழணும்னு நினைக்கிறேன். அதை யாரா நினைச்சு பாக்குறோமா? ஏய் இப்படி அவ்வளவு பெரிய ஃபர்ஸ்ட் செக்ஸோ கூப்பிடுற நம்ம ஏன் இந்த எக்ஸ்போக்கு வந்து நிக்கணும்? யாருக்காக வந்து நிக்கிறோம்? உங்களை மாதிரி வீட்டுல பிசினஸ் பண்ற ஆளுக்கு தானே வந்து நிக்கிறோம். இதுல எங்களுக்கு என்ன 1 ரூபாய் லாபமா இருக்கு எங்களுக்கு? நாங்க கேக்குறோம் தெரியாம தான். இல்ல இதை வச்சுதான் நாங்க ஃபேமஸ் ஆகணுமா? எங்களுக்கு ஏதாவது ஃபேமஸா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. சாரி கேட்கலான்னு வந்த ஒருத்தவங்க எந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்துவீங்க? இல்ல அதான் அவங்க ஒண்ணுமே சொல்ல, நம்ம உள்ள போனோம், மரியாதையே இல்ல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கேட்டதுக்கு பிரச்சனை பண்ண வந்தோம்னு சொன்னாங்க. லைவ்ல பாத்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல ஒருத்தர்னால எவ்வளவுங்க கீழே இறங்க முடியும்? சமைச்சு வச்சிருக்கோம் வாங்கன்னீங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் அந்த பிள்ளை நேரடியா வந்து லைவ்ல சொல்லுது நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு. மேல நின்னு அத்தனை தடவை கத்துறோம். எல்லாருக்குமே ஒரு தன்மான விஷயம் இருக்கும். அதை விட்டு இறங்கிதானே வந்து நிக்கிறாங்க. நிக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை? யாரும் வராதீங்க, நானே வரேன். வரட்டும், அவர் மட்டும் வரட்டும். விடுங்க. வேற யாரும் வேண்டாம், நீங்க எல்லாம் இருங்க. மிக்கி ஜி இப்போ ஒரு நிமிஷம், நீங்க யாருன்னு தெரியாது மேடம். இல்ல யாருன்னு தெரியாது மேடம். இப்ப சஷ்டி போட்டியோட ஓனர் நான் மேடம், மிக்கி ஃபேஷன்ஸோட ஓனர். அதனாலதான் என் பிள்ளைங்களே கூப்பிடுவாங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம், உங்களுக்கு என்ன பேசிருக்காங்கன்னு தெரியாது. இல்ல சார் நீங்க தான் பேசணும். அப்ப எனக்கு பதிலா வேற யாராவது பேசலாமா? சொல்லுங்க. நீங்களும் நானும் தானே பேசணும். ஒரு நிமிஷம் நான் பேசுறோம் இல்ல நீங்க பேசுறீங்க? ஒரு நிமிஷம் ஏங்க ஒரு நிமிஷம். இப்படி பேசுனா யாருக்குமே கேட்காது. இப்படிதான் பேசுறாங்க லைவ்ல ஸ்டார்டிங்ல. இப்போ மிக்கி ஜியும் நானும் பேசணும் கரெக்டா? இப்ப யாருக்கு பிரச்சனை? இப்ப நான் பேசுறேன் சரியா? மிக்கி ஜி இங்க பாருங்களேன், இந்த பிரச்சனைய நம்மள வச்சுதான் பெருசுப்படுத்துறாங்க. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. நம்ம எல்லாத்தையும் மேடம் அது கோர்ட்ல பேசுறாங்க. பாருங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதானே? இப்போ சொல்லுங்க, எதுக்கு விருப்பம் இல்ல? அவங்க அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் தான் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட்டிட்டு வாங்க. சரி ஓகே வாங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். பட் ஓகே இங்க பாருங்க மிக்கி ஜி, உங்ககிட்ட இங்க பாருங்க மிக்கி ஜி, அவர்கிட்ட பேச வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, நான் இவர்கிட்ட பேசணும் தானே கேக்குறேன். இவரை ஏங்க இல்ல கேட்கவே விட மாட்டேங்கிறீங்க. ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? ஏங்க பேசி முடிச்சுட்டு போலாம். பேசலாம் வாங்க. ஏங்க மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம். மல்கி நட்டாஷா இல்ல அந்த பிள்ளைய கூப்பிடுறேன். நீ லீலாவை மட்டும் வர சொல்லு. லீலா மட்டும். நீங்க லைவ் போட்டது சேல் டைம்ல போட்டீங்க. அதான் உங்களுக்கு எக்ஸ்போ நடக்கும் தெரியல, இதுக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுறீங்க. இதுல லைவ் போதா சார்? நான் எதுல காமிச்சு பேசலாம்? இங்க வா. லியா எங்க? இங்க பாருங்க, லைவ் எல்லா இடத்துலயும் தான் போயிட்டு இருக்கு. லீலா மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க வீடியோல போட்டாங்க சரியா? இங்க நிக்கிறாங்க மல்கி. மன்னிப்பு கேட்கறதுக்கு மிக்கிய விடல, மிக்கிய பேசவும் விடல சரிங்களா? இப்ப இங்கதான் இருக்கேன், இப்பதான் இங்கதான் இருக்கேன். பாருங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவேன், லீகலா போவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆமா, இப்ப வரையும் பேசுறதுக்கு ட்ரை பண்றோம். மல்கி அப்ப நீ கூப்பிட்டு விடுமா அவரை? மல்கி அப்ப நீ கூப்பிடுமா?
ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நாளைக்கு live போட்டிருக்கலாம்ல. நீங்க தானங்க இன்னைக்கு வரவே சொன்னீங்க. ஏன் வர சொன்னீங்க? ஏங்க சாப்பாடு ரெடியா இருக்கு வான்னு கூப்பிட்டீங்க. ஏங்க சாப்பாடு ரெடியா இருக்கு வான்னு கூப்பிட்டீங்க. மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு வர சொல்லி கூப்பிட்டீங்க. இப்ப இவ்வளவு பேசுற அவரை யாராவது ஒருத்தர் பேச விடுறீங்களா சொல்லுங்க. பெரிய விஷயமா ஆக வேண்டாம் please. இல்லங்க அவரும் நானும் அவ்வளவுதானே 2 பேர் தானே பேசுறோம்னு சொன்னோம். நீங்களும் லைவ் எடுக்க போறீங்க நானும் லைவ் எடுக்க போறேன். உங்களுக்கு புரியுதா இவங்க என்ன பண்றாங்க? எல்லாருமே சின்ன சின்ன விஷயம் சொல்றாங்க. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் நல்லதான் பண்றாராக்கா, அவர் நல்லதான் பண்றாரா வீடியோ சொல்றாங்க. நம்ம வந்து ஃப்ராட் பண்றோம் அவங்க சொல்றாங்க. அப்ப எதுக்கு என்ன வெளியில இருந்து உங்களை கூப்பிட்டு வர சொன்னீங்க? பேசுறதுக்கு எதுக்கு வெளியில இருந்து உள்ள கூப்பிட்டீங்க? கிளம்பலாம். கிளம்பலாம். வண்டி எடு. யார் ஸ்டாம்னு சொன்னது? நீங்க தானே அவங்க கூட சேர்ந்து நீங்களா தானே 100 ஸ்டால் போறவங்க 150 ஸ்டால் பயந்துகிட்டு ஏன் பேசாம ஓடணும்? மிக்கி ஜி இப்ப மிக்கிய பாத்திருப்பீங்க. அவர் நின்றுருக்காரு கூட ஒரு லேடி. அவங்க அவரை பேசவே விட மாட்டாங்க. நான் சொல்றேன் இதுல வந்து சஷ்டி போட்டிக்கோடைய ஓனரு நான் நிக்கிறேன். இன்னொருத்தவங்க நிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க தாங்க அவங்க. சரிங்களா? இவங்கதான் ஆரம்பத்துல இருந்தே விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? மிக்கி ஃபேஷன் பேச மாட்டாரா? எல்லாமே மல்கி நட்டாஷா தான் பேசுவாங்களா? யாரு ஓனரு? யாரு ஓனரு? யாரு ஓனர்? நைட் 1:30 மணிக்கு லைவ் போட்டாங்க. அந்த லைவுக்கு பின்னாடி 4 பேர் நின்னாங்க. நான் அவங்கள தான் கேட்க சொன்னேன் தவிர மத்த ஸ்டால் உனக்கு யாரையுமே நான் கேட்கவே கிடையாது. யாருக்கு? சாரி நீங்க அதுக்கு முன்னாடி ஆமாப்பா அதான்ப்பா எல்லாத்தையும் மாத்தாது. மேடம் இங்க வாங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருங்கப்பா, நல்லவங்களா இருங்க. நாங்க கெட்டவங்களாவே இருக்கிறோம். வண்டி எடுங்க. ஹலோ அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு என்னங்க இந்த மாதிரி மனுஷங்க இப்படி இருக்கீங்க? மிக்கியா பேசவே விடலங்க. மிக்கியா சுத்தி இருக்கிற அந்த 2 பேரை தான் பேச வச்சுட்டு பழைய லுக், ஐயோ அந்த பழைய பாண்ட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மனுஷன் கண்ணுல பார்த்தோம். ஏன்னா நாங்க பழகிருக்கோம் 6 மாசம் யாருன்னு. பின்னாடி உட்கார்ந்து நீங்க சேல்ஸ் பண்ணணும், நீங்க அவரை ட்ரிகர் பண்ணணும், அந்த வேலையை தனியா பாருங்க. சஷ்டி போட்டிக் பேரையோ சசிலையா பேரையோ அந்த ஆர்டிஸ்ட் தியா பேரெல்லாம் எடுக்க கூடாது. யார் சோ இங்க வந்து பேசுறவங்க யாருன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா எக்ஸ்போ நடத்துற ஆர்கனைசர் மட்டும் தான் பேசணும். நீங்க லீகலா பார்த்தாலும் சரி இல்லீகலா பார்த்தாலும் சரி ஆர்கனைசருக்கு மட்டும் தான் இருக்கு அந்த வாய்ப்பு. அது தவிர வேற யாரும் இங்க பேசக்கூடாது. நாங்க இங்க வந்தது அவர்கிட்ட சாரி கேக்குறதுக்கும் அவரை வந்து வெல்கம் பண்றதுக்கு தான் வந்தோம். சாப்பிட வாங்கன்னு வேற கூப்பிட்டாங்க. நாங்க வேற தவறா ஸ்டோரி போட்டிருக்கோம். நாங்க வந்து பிசினஸ் உமன் ஹராஸ்மெண்ட் தான் போட்டிருக்கோம். சோ எங்களுக்கும் எங்களோட பழகினவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியுங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்காங்க. உங்களை மாதிரி இன்னைக்கு நண்பர் நாளைக்கு எதிரியாகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இங்க எப்படி பிசினஸ் நடக்குதோ அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துலயும் பிசினஸ் நடக்குது. ஒருத்தவங்களை அழிச்சு ஒருத்தவங்க வளரணும்னு நினைக்காதீங்க. நீங்களும் வளருங்க, நாங்களும் வளரணும். இங்க உள்ள வரும்போது அவங்களோட பிசினஸ் கெடக்கூடாதுன்றதுக்காக தான் தனியா ரூம்ல கூப்பிட்டு போங்க. நாங்க தனியா ரூம்ல போனோம். ஸ்டார்டிங்ல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களா, எங்கயாவது எங்களால மிக்கி ஃபேஷன் எக்ஸ்போல பிசினஸ் லாஸ் ஆச்சா? யார் நாளாச்சு? அவங்களா ஸ்டால் ஓனர்ஸ் வாங்க யார் இப்ப கெடுக்கிறது? உனக்கு உண்மையிலே எக்ஸ்போ நல்லா நடக்கணும்னா நீ 1-to-1 வந்து பேசிருந்தா பிரச்சனை முடிஞ்சுச்சா? ஸ்டால் ஓனர்ஸ் வாங்கன்னு கூப்பிடுற, அப்பெல்லாம் பிசினஸ் லாஸ் ஆலையா? ஸ்டால் ஓனர்ஸ் யாருக்கு? உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கா? நீ தான் ஸ்டால் ஓனர் சப்போர்ட் பண்ணணும். அந்த கெத்துல தான் நீ எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ற. எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ற ஒன்னாலதான் மத்தவங்க ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண தெரியல. உன் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றதுக்கு நீ ஸ்டால் ஓனர்ஸ் கூப்பிடக்கூடாது. புரியுதா? அந்த கெத்து என்னைக்குமே இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மீறின ஒரு விஷயத்தை என்னைக்குமே செய்யணும். அது என்னைக்குமே எங்களுக்கு இருக்கு நான் நம்புறேன். ஒரு பொண்ணு தானே என்ன வேணா பேசலாம்னு நினைச்சு யாரும் இங்க எதுவுமே யார்கிட்டயும் வாலாட்ட முடியாது. நீ லீகலா பார்த்தாலும் சரி இல்லீகலா பார்த்தாலும் சரி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு எக்ஸ்போன்ற ஒரு விஷயத்த சொன்னாலே மூஞ்சி அருவருக்கு தக்க மாதிரி ஒரு செயலா எல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். யாரு காரணம்? நீ நான் போட்டி போடுறதுக்கா இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீ நான் போட்டி போடுறதுக்கா சோசியல் மீடியா இருக்கு. நீ 10 பேரை வாழ வை, நான் 10 பேரை வாழ வைக்கிறேன் அப்படின்னு வாழ. அது ஆரோக்கியமான போட்டி. அதை விட்டுட்டு ஓன்ட்ட வந்து நீ வாழ வைப்ப. இத வச்சு இன்னும் 4 பேர் இல்ல 40 பேர் வீடியோ பேசுவாங்க. அதை வச்சு உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் ஆயிரும். ஆனா நீங்க உயர மாட்டீங்க. இன்னைக்கு இல்ல என்னைக்குமே சொல்றேன், என்னைக்கு மத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க வந்து நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க முன்னாருவீங்க. ஒருத்தி வந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு நிக்கிறா. இந்த பிள்ளை எக்ஸ்போ பத்தி தான் நீங்க வந்து அவ்வளவு தரக்குறைவா பேசிருக்கீங்க. தேடி வந்து சரி ஓகே மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லி கூட்டு வர சால்வ வாங்கிட்டு வந்து பொத்துரும்.
அவர்கிட்ட எனக்கு தெரியாதுப்பா இவங்க எந்த ஊருன்னே தெரியாது. நீங்க சொல்லிதான் வந்து பார்த்தேன். குவாலிட்டி கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஃபுல்லா எல்லாரும் நாங்க பழசுன்னு சொல்லிட்டோம் மேடம். பார்த்தோம், காலைல பார்த்துட்டு தான் வந்தேன், வந்து பார்த்துட்டு தான் எடுத்தேன். ஒண்ணு பார்த்து தான் எடுக்கணும். எல்லாம் ரொம்ப டேமேஜ்டா, ஆனா பார்த்து எடுக்கணும். பெரம்பூர் வந்து நீங்க எக்ஸ்போ வந்திருக்கீங்க. ஆமா, உங்களே நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் just இல்லப்பா போயிட்டு நீங்க உள்ள இருந்தீங்களான்னு தெரியல. இந்த பிள்ளை மன்னிப்பு கேட்கணும். பார்த்தேன், உள்ள இருந்தேன். இல்ல பிசினஸ் நீங்க ஆமா ஆமா சரிப்பா பாய். வாங்க வாங்க போங்க. பாலா எடுக்க சொல்லுவாங்க. வர சொல்லு. என்னாச்சு? வாங்க வாங்க போலாம். அப்படியே போய் சாப்பிடலாம். வண்டி திருப்பங்க. எந்த வண்டி உன்னோடது? வாங்க இருக்கட்டும். லைவ் இவங்க திடீர்னு ஏதாவது குட்டி கலட்ட பண்ணுவாங்க. வீடியோல வந்து வாங்க சோறு வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மன்னிப்பு கேளுங்க. கூட்டமா நிக்க வச்சு வீடியோ எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க இடத்துல இருக்கிறோம். உண்மையிலே எங்க மேல தப்பு. வாங்க, எத்தனை கார்ல வந்திருக்கோம்? 1 2 3 4 5 6 எத்தனை பேர் வந்திருக்கோம்? 40 பேர் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்? சாரி கேட்க வந்திருக்கோம், உங்களை வெல்கம் பண்ண வந்திருக்கோம். என்ன மதிக்கிறீங்க? தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடணும். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ரியா ஃபேஷன்ஸ்ல ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு நீங்க எக்ஸ்போ பண்ணும்போது நடந்தாலும் நடக்கும். அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இப்ப நாங்க உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க இது சுத்தி திரியறவங்க எல்லாம் ஒரு காலத்துல எங்க கூட சேர்ந்து சுத்தி திரிஞ்சவங்கதான். சரியா? அதனால வந்து இன்னைக்கு எங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா நடக்கும்போது சப்போர்ட் பண்றதுக்கு யாரையும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்பயும் இந்த மாதிரி ரோட்ல இறங்கி பண்ணும். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அடி வாங்கி பழகிருச்சு. ஒண்ணும் இல்ல, அந்த தர்ணாவை கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காது. இங்க ஸ்டால் ஓனர்ஸ் ரொம்ப பாவங்க. நாங்க சஷ்டி போட்டிக்கு மெம்பரா இருக்கறனால எங்களுக்காக ஒண்ணு இறங்கி வந்துட்டாங்க. இங்க பிரச்சனை பண்ணிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சா மிக்கி வந்து நிக்க மாட்டாரு, ஓடி போயிடுவாரு. ஆமா, அவங்க பிரச்சனைக்கே அவர் வரல, உங்க பிரச்சனைக்கு எப்படி வருவாரு சொல்லுங்க பாக்கலாம். இது தாங்க குடும்பம்ன்றது. என் அண்ணன் தம்பியா இருந்தா, என் அக்கா தங்கச்சியா இருந்தா எனக்கு எப்படி வந்து நிப்பாங்க அப்படி நின்னாங்க பாரு. எதுக்குமே அவங்க வாயை திறக்கல, அமைதியா இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணுனே வந்து நின்னாங்க பாரு. இதை யாராவது பேசுறவங்க 1000 பேர் இன்னமும் பேசிட்டு தான் இருப்பீங்க. உன்னுடைய அக்கா தங்கச்சியா இருந்தா நீ என்ன யோசிப்பியோ அதை யோசிங்க. வாங்க வாங்க, இதுக்கு மேல இன்னும் பேசிட்டு வேஸ்ட். வா போலாம். மரியாதை கொடுக்க தெரியலையா? உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேக்குறவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலையா? இல்ல வெளியில போற வரையும் இருக்கட்டும். திடீர்னு ஏதாவது பண்ணுவாங்க இவங்க. ஐயோ நாங்க இதை பண்ணிட்டோம். வாங்க வாங்க போலாம் சாப்பிடலாம் வாங்க. எடுத்தாச்சா? என்னங்கப்பா உங்களோட நடிப்பு. ஐயோ ஆக்சுவலாங்க ஒரு வீடியோ போட்டுட்டு அங்க நாங்க வரல, போராட்டம் எல்லாம் பண்ணல, நீங்க வந்து உமன் பிசினஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, கேப்பபிலிட்டி இருந்தா ஸ்டால் போடுன்னு சொல்லிருக்கீங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லல. ஆனா அந்த எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணது தமிழ்நாட்டு பொண்ணு தானே. உங்க எக்ஸ்போ என்னவோ அதை பத்தி மட்டும் தானே பேசணும் இல்லையா? உடனே எல்லாரும் வந்துட்டு வீடியோ நாங்க பிரச்சனையா பண்ண வந்தோம். கூட இருக்கவங்க மல்கி ட்ரை பண்றாங்க. சார் வராதீங்க, அவர் பேசுறதுக்கு நிக்கிறாரு. நீங்க போங்க அவங்க பிடிச்சு தள்ளி அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு, அவ்வளவு ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ட்ரிகர் பண்ணி நீங்களும் நாசமா போறது இல்லாம சுத்தி இருக்கவங்க சேர்த்து நாசமா போக வைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த 10 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு எங்களை இப்படி ரோட்ல நிக்க வச்ச மாதிரி நாளைக்கு உங்களை நம்மளும் ரோட்ல நிக்க வச்சிடாதீங்க. அதான் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்கு. எங்க வீட்டுல அப்படிதான் வளர்த்துருக்காங்க. நீ செலிபிரிட்டி, உனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நீ ரோட்ல இறங்கி போக கூடாது அப்படின்லாம் எங்க வீட்டுல எங்களை சொல்லி வளர்க்கல. 4 பேருக்கு ஏன்னா நாங்களும் இடத்துல தான் வந்திருக்கோம். 4 பேருக்கு உதவி செய்யணும்னா வாய்ஸ் ஓவர் கொடு, நீ இறங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைய ஃபீல் பண்றாங்க, அக்கா உங்களோட தகுதி தராதரத்துக்கு இங்க நாங்க வந்து நிக்க வச்சுட்டோமோ இன்னைக்கு என் பிள்ளைய ஃபீல் பண்ணுதுங்க. சீரியஸ்லி இதை வந்து சும்மா ஃபேமிலின்னு பேருக்காக சொல்லல. உன் ஃபேமிலில இருக்கவங்களும் பொண்ணுங்க தான். அந்த பொண்ணுங்களுக்கும் தெரியும் எங்க தப்பு நடக்குது, எங்க சரி நடக்குதுன்னு. ஒரே ஒரு விஷயம் தான். மிக்கிய பேச விட மாட்டீங்க. ஏன் பேச விட மாட்டீங்க? மிக்கி தமிழ் பேச வராதுன்னா மிக்கி எப்படி 5 பாட்டு தமிழ் அவ்வளவு தெளிவா போட்டாரு? எப்படி தமிழ்ல கமெண்ட் எல்லாம் அப்படி சூப்பரா பேசுறாரு? எப்படி அப்பெல்லாம் மிக்கிக்கு தமிழ் வருது? வேற எங்கயாவது ஒரு இடத்துல போட்டுக்கலாமா? சரி வாங்க, நான் கார்ல ஏறிட்டே கட் பண்ணிடலாம்.
நாங்க பண்ணது நல்லது பண்ணணும், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடணும். போறது வர்றதெல்லாம் வந்துட்டு நம்மளை பத்தி உட்காந்துட்டு இது ஒரு விமர்சனமா பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன இவருக்கு சாரி கேட்டாக்க ஓகேவா, நிம்மதி ஆயிடுவியா, நீ உன் பாட்டுக்கு உன் பிசினஸ் பாப்பியான்னு நினைச்சு வந்ததுக்கு நல்ல செருப்படிங்க, சூப்பரான செருப்படி. கூப்பிடுறோம், கத்துறோம் இங்க இருந்து மிக்கிஜி மிக்கிஜி மிக்கிஜின்னு. யாரோ மாதிரி அப்படி திரும்பிட்டு ஓகே, யாரு வந்தாலும் நீங்க மரியாதை கொடுத்துதாக்கா பழக்காது. யாரா இருந்தாலும் எதிரியாவே வந்துதான் நீங்க அவ்வளவு தாங்கிருப்பீங்க. மன்னிப்பு கேட்க சால்வ போட வந்து இல்ல, எங்க எக்ஸ்போக்கு கரையாஞ்சாவடிக்கு இவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டீங்க, நான் வரவா, நான் வந்து 2 நாள் சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்க எக்ஸ்போக்கு காலையும் வீடியோவும் போட்டோம், சப்போர்ட் பண்றோம் ஜீனு. சால்வா வாங்கிட்டு வந்து எவனாவது சண்டை போடுவாங்களா? என்னங்க இப்படி இருக்கீங்க, மனசே ஏத்துக்கல சுத்தமா. ஆக்சுவலா இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்க வந்து சாரி கேட்காம தனியா கேட்டுக்கலாமே. எங்க எல்லாரோட ஐடியை பிளாக் பண்ணிருக்காரு, எங்க எல்லாரோட கான்டாக்ட் நம்பர் இல்ல. அதுக்கு மீறி நாங்க அவருக்கு சாரி கேட்கணும்னு கால் பண்ணா அவர் போன் எடுக்கிறது இல்ல, வேற யாரோ தான் எடுக்கிறாங்க. அந்த நாங்க ஒரே விஷயம் தாங்க, இங்க எக்ஸ்போனா எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவு எக்ஸ்போனா எல்லாருக்கும் வெறுத்து போச்சு. இந்த விஷயத்தை இதோட இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும் தான் வந்தமே தவிர பிரச்சனையை வளர்க்க வரல. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நாங்க இருக்கிற இடம் எங்கேயோ இருக்கு, நாங்க இறங்கி வந்து யார்கிட்டயும் வந்து எந்த விஷயம் பண்ணணும் வம்பு பண்ணணும் இல்ல, நாங்க அந்த லிஸ்ட்லயுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த எக்ஸ்போ பிரச்சனையை தயவு செஞ்சு எல்லாருமே ஃபுல் ஸ்டாப் வைங்க. இத வச்சு 40 வீடியோ நீங்க போடுவீங்கன்னா யார் போடுறீங்க அவங்க எல்லாமே லீகல் நோட்டீஸ் வரும். வேண்டாம், தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு லைஃப் வேஸ்டா போயிடும். அவங்க பொழப்ப பாருங்க. 200 பண்ணோம் 300 பண்ணோம் 200 ஸ்டால் யார் போடுறாங்க, அவங்க பேர்லாம் சொல்லு, அவ்வளவு தைரியமா இருந்தா. சரி வாங்க வாங்க போலாம். திரும்பிட்டு நின்னுட்டு போகலாம். இப்படிதானே சார், இங்க நிக்கிறேன் வாங்க. இருக்கட்டும், நீ அப்படியே உள்ள உட்காந்து வாங்க. கிளம்புறீங்களா? அப்ப சாப்பிடலாம் நீங்க. சரி சரி ஓகே, சரிடா, சரி பாத்துறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பாத்துக்கலாம். பை 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 பை. அதான் அங்க நிக்கிறேன் வாங்க. எங்கடா தியா கார்ல வா. எங்க இருக்கு நீ உன் கார் எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு, போய் உட்காரு. போலாம். இல்ல நம்ம வந்ததுக்கு அப்புறம் லைவ் இருக்கா? நான் லைவ் செட் பண்றேன், கொஞ்சம் வாங்கப்பா.